நாள் பசி இருக்கு விருந்து வப்பாளா கேட்டா கொடுப்பதற்கு புல்லா வைக்கலா காது விட மாட்டேன் மச்சான் வேறொராளா மச்சான் கிட்ட முந்தானைய தந்து வப்பாளா முந்தானைய தந்து பட்டு சமாளிப்பாளா மடிப்பு குளம் மாட்டிக்கிட்டு மானே அதுக்கு தானே இழுப்பு இப்ப போட்டுக்கிட்டேன் நானே மட்டும் உடம்ப தொட்டு திறக்கும் தேதி ஒண்ணு சொல்லு சொல்லு கட்டி பிடிச்சா புயல் அடிக்கும் இப்ப கொஞ்சம் தள்ளி நில்லு குலுக்கி என் மனச கொள்ளையடிக்கிறியே வரட்டி வரட்டி பெண் மனசில் கிளி பிடிக்கிறியே சூடேத்தி போகாம பட்டோடாடு மச்சான் கிட்ட முந்தானைய தந்து வப்பாளா முந்தானைய தந்து பட்டு சமாளிப்பாளா எனக்கும் இப்பவே திருச்சி மச்சம் ஒன்ன பார்த்து வெட்டம் குடிக்க விளக்கணைக்க ஜன்ன கண்ணை மூடிக்கொண்டு 10 நாள் கழிச்சு தாண்டி கதவை திறக்கணும் கிட்ட முந்தானைய தந்து வப்பாளா முந்தானைய தந்து பட்டு சமாளிப்பாளா பல நாள் பசி இருக்கு விருந்து வப்பாளா கேட்டா கொடுப்பதற்கு புல்லா வைக்கலா காது விட மாட்டேன் மச்சான் வேறொராளா மச்சான் கிட்ட முந்தானைய தந்து வப்பாளா முந்தானைய தந்து பட்டு சமாளிப்பாளா கார்த்தி கார்த்தி ஏய் கார்த்தி என்னடா என்ன கனவா கனவுல யாரு சாந்தியா ஆமாண்டா நானும் 3 வருஷமா பார்க்கறேன் நீயும் சாந்திய கனவுல தான் காதலிச்சிட்டு இருக்கிற எப்படா உன் காதலை நீ அவகிட்ட சொல்ல போற கூடி சீக்கிரம் சொல்லிடுறேன்டா கிரிச்ச நீ அவன் காதலை அவகிட்ட சொல்றதுக்குள்ள காலேஜை முடிச்சுட்டு போய் அவ பிள்ளைக்குட்டியெல்லாம் பத்து செட்டில் ஆயிடுவாடா டேய் சாந்தி என்கிட்ட ஒரு நல்ல ஃப்ரெண்டா பழகுறாடா நான் லவ் சொல்ல போய் அவ என்கிட்ட பேசாம போயிட்டா அது என்னால தாங்க முடியாதுடா எப்படியும் நீ அவகிட்ட காதலை சொல்றதுக்குள்ள அவ காலேஜ் முடிச்சுட்டு போயிடுவா நீ அவளை பார்க்கவும் முடியாது பேசவும் முடியாது உன் காதலை நீ அவகிட்ட சொன்னாதாண்டா உனக்கு அவளுக்கு ஒரு உறவு வளரும் தைரியமா சொல்லுடா இங்கடா பயமா இருக்கேடா
டேய் காதலிச்சா இந்த வெக்கம் மானம் சூடு சொரணை பயம் எல்லாம் விட்டுறணும். செருப்பால் அடிச்சா கூட அசராம போய் அடுத்த நாள் நிக்கணும்டா. நம்ம ராகவனை பாரு அப்படிதானே காதலிக்கிறான். சரிடா, நாளைக்கு சொல்லிடுறேன். இன்னைக்கு ஏதாவது பூஜை இருக்கா? டேய் அவன் இன்டர்நெட்ல பொண்ணை பார்த்து பேஸ்புக்ல பார்த்து வாட்ஸ்அப்ல வளர்த்திட்டு இருக்கிறான்டா. இப்போ போய் முதயம் பட முரளியாட்ட நாளைக்குங்கிற இல்லடா, அது நீ சொல்லு, இல்லனா நான் சொல்றேன் கார்த்தி உன்னை காதலிக்கிறான் அப்படின்னு. அப்பா சாமி, நானே சொல்லிக்கிறேன், நீ மகாராஷ்டிரா போ, பாத்துக்கிறேன் நானே. அப்படி வா வலிக்கு. டேய் சாந்தி வரா, பயப்படாம பேசுடா. அப்படி சொல்லிட்டு போறான், இப்பவே கைகள் நட்டுங்குது. ஹாய் கார்த்திக். ஹாய் சாந்தி. ஏன் ஒரு மாதிரியா இருக்க? உடம்புக்கு என்ன சரியில்லையே என்ன? இல்ல, நல்லா தான் இருக்கிறேன். இல்லையே, உன் மொழியே சரியில்லை. அது இல்லாம உன் முகத்துல இப்படி வேர்த்து கொட்டுது. என்ன விஷயம் சொல்லு கார்த்திக். இல்ல, அது ஒன்றும் இல்லை. ச்சே, நான் கூட நீ என்கிட்ட ஏதோ சொல்ல போறேன்னு ஆர்வமா இருந்தேன். சரி, இன்னைக்கு சாயந்தரம் மீட் பண்ணலாமா? சாயந்தரமா? நோ சான்ஸ் கார்த்திக், நான் ஊருக்கு போறேன். என்ன திடீர்னு? தெரியல, திடீர்னு அத்தை ஃபோன் பண்ணி என்னை உடனே வர சொன்னாங்க. சரி, போயிட்டு எப்போ வருவ? ஒரு 2 நாள் ஆயிடும், கண்டிப்பா வந்துடுவேன். சரி சாந்தி, சரி போயிட்டு வா. சரி, எது சொல்லணும்னு சொல்லிய, அந்த விஷயத்தை இப்போ சொல்லு. இல்லை, அது நீ போயிட்டு வா, நான் அப்புறமா சொல்கிறேன். என்ன சஸ்பென்ஸா? சரி சரி, அது உன் இஷ்டம். எனக்கு டைம் ஆச்சு, நான் கிளம்புறேன் கார்த்திக். பாய். பாய் சாந்தி. என்னடா சொன்னியா? இல்லடா. ஏன்டா? அவ ஊருக்கு போறாளாமா, நான் போயிட்டு வந்தனே சொல்லிடுறேன்டா. அட உருப்படாதவனே, இதுக்கு என்னடா சம்பந்தம்? இல்லடா, அது சரி நான் சொல்லிடுறேன்டா, நாளைக்கு அவ வந்தனே நான் சொல்லிடுறேன். அதையும் தான் பார்க்குறேன், வா. சகலகலா டாக்டர் டாக்டர் ஜகஜாலம் அறிஞ்ச டாக்டர் பலவேஷம் போடும் டாக்டர் பகல் வேஷம் அறியா டாக்டர் படித்த டாக்டர் பெண்களுக்கெல்லாம் பிடித்த டாக்டர் இவர்தான் எவனுக்கும் டாக்டர்டா. 25 ரூபா வாங்குறானுங்க, பூரா பழைய பீடியே கொடுக்குறானுங்க. இப்பெல்லாம் ஹாஸ்பிட்டலில் தான் பெருத்த வருமானம். கொரோனா வந்தாலும் வந்துச்சு, ஹாஸ்பிட்டலே உள்ள போனாலும் 10 லட்சம் கேட்குறாங்க, செத்து பிணமா அனுப்பினாலும் 10 லட்சம் கேட்குறானுங்க. இதை பார்த்துட்டு தான் நானே டாக்டர் ஆயிட்டேன். என்னடா நேற்று மட்டப்பழவே மனேஷ் கிட்ட வச்சு தேய்ச்சி இருந்தோம், டாக்டர் ஆயிருந்தானு பார்க்குறீங்க. ஏன்னா நான் போலி டாக்டர். நம்ம கிட்ட வைத்தியத்துக்கு வர்றதெல்லாம் வெளியே எவனுமே சொல்ல முடியாது. ஏன்னா ஊசி போட்டு எவனாவது போய் சேர்ந்துட்டோ கூட ஜெயிலுக்கு பிடிச்சிட்டு போவாங்க. என்கிட்ட வர்றவன் எவனுமே வெளியே சொல்லுவானா? ஏன்னா நான் சாதா டாக்டர் இல்லை, செக்ஸ் டாக்டர். சரியா? நேற்று கூட 80 வயசுல ஒரு தாத்தா வந்தார். 2 மாத்திரை தான் கொடுத்தேன். வெடிஞ்சு வெடியாம அந்த பாட்டி விளக்க மாத்தங்கையுமா வெளியே நின்ட்டாங்க. என்ன பாட்டி ஹாஸ்பிட்டல் வந்துட்டீங்களே? சரி வந்தாதான் வந்தீங்க, வாசலை கூட்டிட்டு போங்கன்னு சொன்னேன். அந்த பாட்டி அடி பின்னு பண்ணிட்டாங்க விளக்க மாத்திரைய. ஊரே ஒண்ணு கூடி கேட்டுச்சு. அந்த பாட்டி ஒரு வார்த்தை சொல்லலையே, ஏன்னா தாத்தம் பண்ண வேலை அது மாதிரி. எவன்டாவா? டாக்டர் டாக்டர், என்ன பார்த்தா எப்படா தெரியுதா? தம்பி டாக்டர் இல்லையா? நான் தான்டா டாக்டர். உனக்கு என்ன பிரச்சனை சொல்லு. பிரச்சனை ஒன்றும் இல்லை, நர்ஸ் வந்தா வர சொல்லு. நரசெல்லாம் உனக்கு நொட்ட மாட்டா, பிரச்சனை சொல்லு, அப்புறம் தான் நரச வருவா. தலை இப்படி நரசு கிடக்குது, உனக்கு நரச வேணுமாடா? ஏண்டா பிரச்சனை பாஸ் சொல்லு. டாக்டர் ஒரு பிரச்சனை இல்லை, சரி. ஒரு 1/2 மணி நேரத்துக்குள்ள நான் வயசுக்கே ஆகணும். 1/2 மணி நேரத்தில் வயசுக்கு வரணுமா? ஆமா. அவ்வளவு அவசரமா வயசுக்கு என்ன மசூர் போடுங்க போறா? பக்கத்து வீட்டுக்கார கிளம்பி 3 நாள் தான் வயசுக்கு வந்தா, அந்த கிளம்பி வரும்போது நான் வரக்கூடாதா?
அந்த கிளவி வந்தா வந்துட்டு போறா. நானும் 2 நாளா முக்குன்னு முக்குறேன், ஒண்ணுமே வேலை செய்ய மாட்டேங்குது. எதுக்கு முக்குனா? ஏண்டா கிளவி வந்தா வந்துட்டு போறா, உனக்கு என்னடா பிரச்சனை? சரி ஊசி போட்டுக்கிறியா? அவளிக்கும் ஏடா கோலாயில விட்டு அந்த பக்கம் போடுக்கிறான், குத்துணுன்னு எடுத்துக்கணும்ல. சரி மாத்திரை வாங்கிக்கிறியா? கசக்கும். கசக்குமா? டானிக்கு அது காரம். ஏடா காலையிலிருந்து 4 கோட்டர் 5 கோட்டர் குடிச்சு தொலைகிற, அப்ப அல்லாத வாசம் அடிக்கலையாடா? 10 கோட்டர் குடிக்கலாம். அதுக்கு புளிப்பு இல்ல, அது இனிப்பு. சரி எப்படியே நாசமா போ. சரி மாத்திரை எழுதி தரேன், வாங்கிட்டு பா. வா வந்து கும்மி. இவெல்லாம் வயசுக்கு வரல மைசூருக்கு வரலன்னு 10 வருஷம் கழிச்சு இப்போதான் பேனாக்கு வேலையே வந்திருக்குது. டாக்டர் என்ன 3 முறுக்குன்னு போட்டுருக்குதா? நல்லா படுறா. ஆமா டாக்டர், 3 முறுக்குன்னு தான் போட்டுருக்குது. கொஞ்சம் முன்ன போட அப்படிதான் இருக்கு போலி டாக்டர். சரியா? 3 முளை கயிறு. அது 3 முளை கயிறா? ஆமா. அது அதுக்கு தம்பி 3 முளை கயிறு போய் கடையில பார்த்து வாங்க. சரியா? ஒரு தலவை வந்து விட்டத்தல கட்டு, ஒரு தலவை வந்து கழுத்துல கட்டு, தொங்க. வயசுக்கு வந்துடுவ, ஊதுபத்தி பத்த வச்சிடலாம் காலையில. இது எங்க கொடுப்பாங்க? நீ மல்லிகை கடையில் தான் கேட்கணும், வேற எங்கேயும் தர மாட்டாங்க. மெடிக்கல்லே தர மாட்டாங்களா? மெடிக்கல் எல்லாம் போனேன்னா செருப்பு எடுத்து அடிப்பாங்க. சரி దీనికి ముందుగా ఆటవారు బ్రోకర్ పని చేసిన ఎరా ఏ నువ్వల్లా ఒక డాక్టర్ అని చెప్పి ఇతని వర్షానికి వెనకాల నాను ఒక డాక్టర్ అని చెప్పి నువ్వు వచ్చిండేవి. నువ్వు ఏ డాక్టర్ మైరు డాక్టరే ఎరా ఓ ట్రీట్మెంట్ కూడా అసలు ఒడుగు మరిగేసి చూడ முடியல. உங்கள மனசுலாரா எరా தோற ரம்பாண்டியா? டேய் இந்த மருந்து ஜெட்டு பொம்மல் நீ சொல்லக்கூடாது, நான் தான் எழுதி தருவேன். சரியா? மூடிட்டு நான் சொன்னதை மட்டும் செய். ஏய் உங்களோட ஹாஸ்பிட்டலுமே நீங்க நாசமா போயிருவீடா. போடா 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 யார் டாக்டர்? நர்ஸ். ஏய் எங்க அங்கங்கட போறா? அங்கங்க போறா? டாக்டர் இல்லையா? என்ன பார்த்தா எப்படிடா தெரியுதா? டாக்டர் மாதிரி தெரியலையா? நீயா? ஏய் பாரு, கோட்டு போட்டுருக்கனா? கோட்டு போட்டுருக்கனா? ஆமா. டெட்டாஸ்கோப் போட்டு வச்சிருக்கனா? ஆமா. இந்த பாக்கெட்ல பாரு ஆன்ஸ் வச்சிருக்கனா? வச்சிருக்கிற. இந்த பாக்கெட்ல பாரு பீடி தீப்பிட்டு வச்சிருக்கனா? வச்சிருக்கிற. அப்புறம் வேற என்னடா வச்சிருப்பா டாக்டர்? ஆனா டாக்டர் லட்சணமே இல்லையா உன்ட்ட? டேய் நான் செக்ஸ் டாக்டர் தான், அப்படிதான் இருப்பான் முன்ன போட்டான். ஓ அப்ப நோவுடு வந்தாலும் மருந்து இல்ல, படுத்துட்டு இருக்கிறது நிமிந்துட்டு தான் மருந்து இருக்குது உன்ட்ட. அந்த மயிறு போடுங்கிற வேலையெல்லாம் வேண்டாம். உன் பிரச்சனை என்னன்னு சொல்லு. பொம்பளை டாக்டர் இருந்தா வர சொல்லு. பொம்பளை டாக்டர் நீ உனக்கெல்லாம் நொட்ட மாட்டாங்க. பிரச்சனை சொல்லு, அப்புறம் வருவா. டாக்டர் அதாவது எனக்கு ஒரு பெரிய பிரச்சனை, அது எப்படியாவது நீ தான் சரி பண்ணு. சரி பண்ணிடலாம். என்ன பிரச்சனை? அது டாக்டர் ராத்திரி ஆனா என் பொண்டாட்டி பக்கத்து வீட்டுக்காரங்களோடயே போயிடுறான். என்ன பக்கத்து வீட்டுக்காரங்களோட போயிடுறாளா? ஆமா டாக்டர், நீங்க தான் எப்படியா சரி பண்ணணும். அப்ப என்கிட்ட ஒரு 10 நாளைக்கு அனுப்பு. ஓ அவன் யாருக்கிட்டயுமே போகாம இருக்குமா செய்யணுவியா? அதுக்கெல்லாம் ஒரு மருந்து இருந்தா கூட. தம்பி அதை தடுக்கிற பவர் கடவுளுக்கிட்டே இல்லடா. இது ஒரு மருந்து இருக்கும் பாருங்க, கொடுங்க டாக்டர். தம்பி அதுக்கெல்லாம் மருந்து கண்டுபிடிச்சிருந்தா உலகத்திலேயே கோடீஸ்வரர் அவன் தான்டா. இருக்கும் பாருங்க. தம்பி என்கிட்ட இல்ல, நீ எங்கேயாவது வாங்கினீன்னா 2 பாட்டில் எனக்கு சேர்த்து வேண்டுவா. எனக்கு அதே பிரச்சனை தான்டா. இங்கேயுமா என்னடா துப்புற? வீட்டுக்கு வீடு வாசப்படிதான்டா. அப்ப உன்னால இதை செய்ய முடியாது. முடியாது, வேற ஏதோ கேளு. அப்ப டாக்டர் அவன் பொண்டாட்டி நம்பிக்கிட்டு வர மாதிரி எதிர் மருந்து கூட. என்ன பார்த்தா எப்படா தெரியுது? டாக்டர் மாதிரி தெரியுதா இல்ல மாமா மாதிரி தெரியுதா? ஓ நீ மாமா டாக்டர் தானே? இங்க கொஞ்ச நேரம் நின்று வச்சுக்க, அடிச்சு தோர்த்திடுவான். ஓட வரையா?
குடும்ப குத்து விளக்கு அச்சம் விளக்கு வெக்கம் விளக்கு ஆசைய அப்பளமா என்ன நுறக்கு வாராஜா தென் ரோஜா சூடாம கிடக்கு தூக்காம கையாலே லேசாக மடக்கு. ஹலோ, இங்க யார் டாக்டர்? அப்படியே கோழி திருவுற மாதிரி திருவெஞ்சு பாத்துக்கோ. என்ன பார்த்தா எப்படி தெரியுது? ஏன் உன்னை பார்த்தா ஒண்ணுமே தெரியல. என்ன பார்த்தா டாக்டர் மாதிரி தெரியலையா? தெரியலடா, கூமுட்ட வாயா. ஓ, நல்லா பாருடி தெரியும். இங்க வந்து நில்றா. அங்க என்னடி பாக்குற? பார்த்தா என்ன தெரியுமா தெரியுது? ஆ. நீ பேண்ட் போடலன்னு தெரியுது, உள்ள சட்டியும் போடல, டயர்ல ஓட்ட தெரியுது. உள்ள கட்டி போடல, அதெல்லாம் எதுக்கு பாக்குற நீ? காலையில இருந்து எத்தனை பேர் வந்தானுங்க? எவனாவது பேண்ட பத்தி கேட்டானா? பேண்ட போடலின்னு நீ மட்டும் அதுக்கிட்ட எங்கேயே பார்வை பாக்குற? ஆனாலும் நீங்க பண்ற சேட்டை இருக்குது. ரோட்ல போறப்ப நீங்க பண்ற திருக்கு அதை இப்படி இழுக்கிறீங்க, இதை இப்படி இழுக்கிறீங்க. நீங்க திலுக்கிற மிழுக்கிற அளவே இல்ல. போங்க. யோ, உனக்கு இங்க பாரியா, உனக்கு ரொம்ப பொறாம. ஆமா சொல்லிட்டேன். ஆமா, கன்ஃபார்ம் வேணும்னு பண்றீங்கடி. உனக்கு என்ன பிரச்சனை அதை சொல்லு. எனக்கா? இங்க பாரியா, நான் இங்க பாரியா என்ன சொல்லு. தூங்கும் போது நெஞ்ச வச்சு யாரோ அமுத்துற மாதிரியே இருக்கியா, ஒரே பாரமா இருக்குது. எங்க தூங்குனா? நான் நமக்கு டேட் கொடுத்த நம்ம நாடகர் வீட்டுல தான். அட, அந்த கண்ட்ராக்ட் சித்தை வீட்லயா? அழுத்தன மாதிரி இல்லம்மா, கன்ஃபார்மா அழுத்திருப்பாடு அந்த ஆளு. சரியா? அப்படிதான் கேட்டா லீவ் இல்லன்னு சொல்லிட்டு போய் டிக்கெட் கிளிக்கு போறா. அப்படி அங்க எதை கிழிச்சிட்டு இருக்கா தெரியல, உன்னையும் கிழிச்சு அப்படியா அந்த ஆளு பண்ணி இருப்பா. அப்படி கன்ஃபார்ம் தான். சரி, இன்னொரு விஷயம், எனக்கு படுத்தா தூக்கமே வர மாட்டேங்குது. எவன் கூட படுத்தாலுமாவா? இல்லம்மா, ஏதோ பொருசா புள்ள குட்டி அவங்களோட படுத்தாலும் தூக்கம் இல்லையா? என்னை பார்த்தா உனக்கு கல்யாணம் ஆன மாதிரி இருக்கா? டாக்டர் இப்பதான் எனக்கு மாப்பிள்ளையே பாக்குறாங்க. ஓ, புது பொண்ணு நீ? ஓ, புதுசா இப்பதான் கல்யாணம் ஆகிற பொண்ணா? ஆமா. அப்பா சாமி, உனக்கு வந்திருக்கிற நோயே நோயே குஞ்சு நோய் வந்திருக்குது. என்னது குஞ்சு கோசின் லோயா? குஞ்சு கோசு நோயாவா? ஆமா. ஐயோ, இப்ப அந்த நோய் போறதுக்கு என்னங்க டாக்டர் பண்றது? அந்த நோய் போடும்னா என்ன சேர்த்துக்கோ, சரியா போயிடும். அது எங்க அப்பா அம்மாவனே, உன்னை சேர்த்துனா அது சரியா போயிருமா? இல்லம்மா, உன்னை விட்டுருவா, டாக்டர்னு கூட பார்க்க மாட்டேன். என் ஹாஸ்பிட்டல் வந்து சேர்ந்துக்கா, உசுரை காப்பாத்திடலாம். ஓ, அப்படியே சொல்றீங்க? சரி, ஏங்க டாக்டர், நீங்க ஊசி போடுவீங்களா? அதெல்லாம் 1.5 வீட்டுல போடுவேன். ஐயோ, ஊசினாலே எனக்கு ரொம்ப பயம். மாத்திரைக்கு இது கொடுத்தா கொஞ்சம் சௌரியமா இருக்கும். இல்லம்மா, இப்ப ஊசி போட்டுக்கலாம், 3 மாசம் கழிச்சு மாத்திரையில முடிச்சிடலாம். சரியா? சரி டாக்டர், அப்புறம் ஊசி எல்லாம் எப்படி கழுவி கொண்டு வருவீங்களா? உள்ள போய் படுங்க, ஊசி கழுவி நான் எடுத்துட்டு வரேன். டாக்டர், ஒரு டவுட், நீங்க ஊசி போட வரீங்க, நான் மல்லாக்க படுக்கணுமா இல்ல குப்புற படுக்கணுமா? நீ எப்படி வேணாலும் படுமா, நான் திருப்பிக்கிறேன். அப்படிங்களா? அப்ப நாமே மல்லாக்க படுக்கிறேன், எனக்கு அதான் சௌரியமா இருக்கும். நான் உருட்டிக்கிறேன். வந்துருங்க. சரி, நான் வாங்க. அங்கடா போறா? டாக்டர், நம்மளுக்கு பார்த்து ரெடி பண்ணி விட. யாரா? அவ்வளோதான், போனால அவ்வளோதான். தம்பி, எனக்கு 42 வயசு ஆச்சு. சரியா? எனக்கு கூத்தியாவும் செட் ஆக மாட்டேங்குது, பொண்ணும் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. சரி, இப்போதான் இதை கொஞ்சம் நஞ்சம் ரெடி பண்ணி உள்ள அனுப்பிட்டு இருக்கிறேன். சரி, உனக்கு என்னடா கேடு? நீ எல்லாம் பொண்ணு பார்த்து கட்டிக்க வேண்டியதாண்டா. ஓ, எவ்வளவு செலவாகும்? சரி, என் காட்டை வித்தாச்சு அவளை கல்யாணம் பண்றேன். உனக்கு காடு நொட்டுது. எங்கடா காடு இருக்குது? ஓ, ஆண்டவர் கணேஷ் காட்டை வித்தாவதுல கட்டுறேன் அவளை. ஏய், காயெல்லாம் கடைக்கு போட்ட 10 ரூபாய்க்கு கூட போவாதாடா? கட்டுற நீ ஒன்றும் நொட்ட முடியாது. சரியா? அது எதுக்கு செனமாடு மாட்டு கட்டுறா? அவளை பார்த்ததுல இருந்து அப்படியே ஏறுது இறங்குது. உனக்கு ஏறுண்டா, ஏறு. இங்க இருந்து நின்னு வச்சுக்க, அடி சொத்தையும் ஓடிடு.
வண்டிக்காரன் சொந்த ஊரு மதுரை, இந்த வண்டிக்காரன் சொந்த ஊரு மதுரை. சண்டித்தனம் செய்யலாம குதிரை, சாட்டையுடன் நிற்கிறப்போ எதிர சிந்திக்குது அச்சப்பட்டு குதிரை. பொன்ன போலதான் பூவ போலதான் கட்டி காப்பவன் நான் தான் நான் தான். வண்டிக்காரன் சொந்த ஊரு மதுரை, சண்டித்தனம் செய்யலாம குதிரை. சாட்டையுடன் நிற்கிறப்போ எதிர சிந்திக்குது அச்சப்பட்டு குதிரை. முன்னாராதான் மூடி வச்ச சேல முத்தாடத்தான் துண்டுதடி ஆள. சும்மா நின்ன வேகம்தான் வருது, வைக்க போற பாட்டு செய்யறது. அம்மாடி ஆத்தாடி கேட்டுக்கிட்ட மல்லாடி, வண்டிக்கார சொந்த ஊரு மதுரை, இந்த வண்டிக்கார சொந்த ஊரு மதுரை. சண்டித்தனம் செய்யலாம குதிரை. சாட்டையுடன் நிற்கிறப்போ எதிர சிந்திக்குது அச்சப்பட்டு குதிரை. ஏத்த ஒண்ணு போடுகிற போது எத்துக்காத நெல்லு வயல் ஏது. ஒத்துக்கடி ஏறுது ஆவல், மத்ததுக்கு நான் தான் காவல். அட போட்டானே பூபானம் வேற கிட்ட மன்மத, வண்டிக்கார சொந்த ஊரு மதுரை, இந்த வண்டிக்கார சொந்த ஊரு மதுரை. சண்டித்தனம் செய்யலாம குதிரை. சாட்டையுடன் நிற்கிறப்போ எதிர சிந்திக்குது அச்சப்பட்டு குதிரை. பொன்ன போலதான் பூவ போலதான் கட்டி காப்பவன் நான் தான் நான் தான். வண்டிக்காரன் சொந்த ஊரு மதுரை, சண்டித்தனம் செய்யலாம குதிரை. சாட்டையுடன் நிற்கிறப்போ எதிர சிந்திக்குது அச்சப்பட்டு குதிரை. மதுரை குதிரை. என்னப்பா கூப்பிட்டீங்களா? ஆமாம்மா, ஒன்றும் இல்லைம்மா, நான் வர வழியில் நம்பர் ஒருத்தர் பார்த்தேன். அவர் ஒரு ஜாதகமும் ஃபோட்டோவும் கொடுத்தாரு. அதை மட்டும் கொடுக்கலான்னு. மீண்டும் ஆரம்பிச்சிட்டிங்களா? நல்ல பையம்மா, நல்ல குடும்பம்னு சொன்னாரு. சரி சரி, எங்க போட்டோ கொடுங்க பார்க்கலாம். சரி, அதெல்லாம் இருக்கட்டும். முதல்ல அந்த புரோக்கரை பத்தி நல்லா விசாரிச்சிங்களா? ஏதாவது காசுக்காக நம்ம கிட்ட எவ்வளோ கொண்டு கோர்த்து விட்ட போயிருப்பாராம். முதல்ல பையனை பாரு சாமி, உனக்கு பிடிச்சிருந்தா மட்டும் மற்ற விஷயத்த பேசிக்கலாம்.
ஆமா, பேர் என்ன சொன்னீங்க? சங்கர். அப்பா, என்னப்பா இது? போட்டோல ஆளும் நல்லா இல்ல, பேரும் சரியில்லை, மொழியும் சரியில்லையே. பையன் அழகாத்தாம இருக்கிறான். சரி சரி, அதெல்லாம் இருக்கட்டும். நாளைக்கு நீங்க என்ன பண்றீங்க? அவர் என்ன படிச்சிருக்காரு, எந்த ஆபீஸ்ல ஒர்க் பண்றாரு, எத்தனை பேர்த்த லவ் பண்றாரு, அதுக்கப்புறம் எத்தனை பேர்த்த கழட்டி விட்டுருக்காருன்னு எல்லாத்தையும் விசாரிச்சு வந்திருக்க. அப்படி இல்லைன்னா கல்யாணத்தன்னைக்கு எவ்வளவு குழந்தைய தூக்கிட்டு வந்து நீக்க போறா. ஏமா, இதையெல்லாம் நான் எப்படிமா போய் விசாரிக்க முடியும்? நான் உன்னுடைய அப்பாமா. அப்பா, இது ரொம்ப முக்கியமான விஷயம்ப்பா. அதனாலதான் நீங்க பொறுப்பா பண்ணுவீங்கன்னு சொன்னேன். ஏமா, படிப்பு கேட்டுடலாம், இல்ல வேலை எங்க செய்யறான்னு கூட போய் பார்த்துட்டு வந்துடலாம். இந்த லவ் எல்லாம் எப்படிமா நான் போய் 2 நாள், 2 நாள் அவன் பின்னாடி நீங்க சுத்துங்க. அவன் எந்த பின்னாடி போறான், எவ்வளவு கழட்டி விட்டுருக்கா, இல்ல எவ்வளவு கூடயாவது டேட் பண்றானா, முக்கியமா ஏதாவது டாஸ்மாக் பக்கம் அவன் பைக் நிக்குதான்னு கரெக்டா பார்த்து தெரிஞ்சுக்குவாங்க. ஏமா, கண்டிப்பா நானே தான் போகணுமா? வேணா அவனோட அட்ரஸ் கொடுங்க, நான் வேணா போய் பாக்குறேன். வேண்டாம் வேண்டாம், நானே பார்த்துட்டு வந்துடுறேன். குட். அண்ணா, அங்க பாரு, பெருசு வருது. சரிப்பா. டே, எப்படா ஜெயிலில் இருந்து வந்த? டேய், இனிமேலாவது கொஞ்சம் ஒழுக்கமாயிடுறா. சரிங்க பெரியப்பா, உங்களை பார்க்க தான் வந்துட்டு இருக்கிறேனுங்க. என்ன பார்க்கவா? என்னடா விஷயம்? அது ஒன்றும் இல்லைங்க பெரியப்பா, எலெக்ஷன் வருது இல்லைங்க, அந்த ஊர் பதவிக்கு தலைவர் பதவிக்கு நிற்கலான்னு தான் இருக்குங்க பெரியப்பா. நீங்கள் ஒரே ஒரு வார்த்தை பெரியப்பா, ஒரே ஒரு வார்த்தை, இந்த காலையும் தான் ஊர் தலைவர்னு சொல்லிட்டா போதுங்க பெரியப்பா, என்னை வச்சு எவனும் நிற்க மாட்டானுங்க. ஏடா, இந்த பதவியில் நிற்கிற அளவுக்கு இந்த பதவி என்ன தரங்கட்டி போச்சா? டேய், அது ஏற்கனவே சுப்பிரமணியம் நிற்க வச்சிருந்தா. பெரியப்பா, அவர் நிக்கலன்னு சொல்லிட்டாருங்க பெரியப்பா. என்ன நிக்கலின்னு சொன்னானா? ஆமா. டேய், உன்னுடைய காலிதான வெள்ளத்தனத்தை காமிச்சிருப்ப. அவன் உன்னை பார்த்து பயந்துட்டு அவன் நிக்கலன்னு சொல்லியிருப்பான். அப்படி ஒண்ணு அவன் நிக்கலினா அந்த பதவிக்கு மறுபடியும் நானே நிப்பண்டா வட்டா. அப்படி ஒரு எண்ணம் இருந்ததுன்னா அது மறந்துரு. என்னடா இப்படி சொல்லிட்டு போயிட்டாரு அவரு? நானும் பெரியப்பனாச்சேன்னு மரியாதை கொடுத்தேன். இந்த ஆளு என்னைய எப்படி காளிப்பையனா? ஒடே, இந்த காளைய காளிப்பையனா? சொல்றா, நான் காளிப்பையனாவே இருந்துட்டு போறேன். இந்த காளிப்பையன் என்ன செய்யறான்னு மட்டும் பாரு. அண்ணா, நம்மனால எதுவும் செய்ய முடியாதுண்ணா. ஐயோ டே, எங்க பெரியப்பன் 2 பசங்க வச்சிருக்கிறான். 2 பசங்க வளர்த்து வச்சுக்கிறான். அதுவும் நல்ல பசங்களா வளர்த்திட்டுங்கிற தெனாவட்டில் பேசுறான். பேசாம நம்மள மாதிரிய, அதாவது என்ன மாதிரிய அவனையும் கெடுத்துட்டா எப்படி இருக்கு? அவங்க தான் ரொம்ப நல்ல பசங்களாச்சு, எப்படின்னா மாத்த முடியும்? டே 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 சோ దీని తెలరా చెప్తున్నానే. இங்க பாரு, நல்லவனு பேர் எடுக்கிறதுக்கு தான் 10-15 வருஷம் அவசாமி. இந்த காளைய மாதிரி ஐயோ கெட்டவனு பேர் எடுக்கிறதுக்கு 10 நிமிஷம் போகுது. எங்க ஆரம்பிச்சு எப்படி முடிக்கிறன்னு மட்டும் வேடி பாரு. பங்கு யார் சம்யா? ஆனா ரொம்ப கஷ்டமா இருக்கு. மேற்படி பாத்துக்கலாம்டா, சரி அண்ணன் இருக்குல்ல, பாத்துக்கலாம். வரட்டா மாமா. மாமா, என்ன திடீர்னு நிக்கிற? தெரியல, அத்தை தான் வர சொன்னாங்க. சங்கர் தான் என்ன பிக்கப் பண்ணி கூட்டிட்டு வந்துச்சு. ஆமா, என்ன விஷயம்? தெரியல எனக்கு. நீ வீட்ல இருந்தா தானே உனக்கு தெரியும். நீ தான் ஊரே சுத்துற, உனக்கு எப்படி தெரியும்?
அப்படி கேளு சாந்தி, இவன் எப்பாவது வீட்டில் இருந்தா தானே. ஏய், முதலே எங்கள் அப்பா தொணந்தொடன்னு பேசுவார், இதில் நீ வேறயா? மாமா, உன் மனசுக்குள்ள என்ன நினைக்கிறேன்னு எனக்கு தெரியுது. பெருசுன்னு அடிக்கடி சொல்லுவேன். சரி, ஏதோ போன போதும் வேற ஏதாவது சொன்னேன் சத்தம் போட்டு மாமாட்ட சொல்லிடுவேன். ஏன்டா சாந்தி அடிக்கிற? நீ அவனுக்கு சப்போர்ட்டா? இவரு அவன் நாளைக்கு போயிடுவான், நீ என் முன்னாடி தான் நிற்கணும். புரியுதா? சங்கரே கேளுங்க, அவளை விடு விடு. இதுடா, கொஞ்ச நேரம் இரு, அமைதியா இரு, வந்துருவாங்க அவங்கள. நீ பாரு, அவன் பேச்சு கேட்டு நீ பின்னாடி நிற்கிற, மாமனை பாய்ச்சிக்காத, கம்முனு இந்த பக்கவா. அத்தை, மாமா என்ன அடிக்க, சீக்கிரம் வாங்க. வந்தது வராதமா எதுக்குடா பிள்ளைய துரத்திட்டு இருக்க? அம்மா, நான் ஒண்ணுமே பண்ணலம்மா. நீ பண்ணாமதான் அவ பயந்து நடுகிறாளா? யார் இவளா? இவளா பயந்துகிட்டா? அம்மா, அவன் விஷமா விஷம். டேய், நீ போய் உங்க அப்பா கூப்பிட்டு வா. அத்தை, எதுக்காக என்ன வர சொன்னீங்க? அது வந்துமா, நீ ராஜாவை கல்யாணம் பண்ணிக்கோ. அத்தை, இன்னும் என்னோட படிப்பே முடியல, அதுக்குள்ள எப்படி மாமாவை? இதை பாரு, உன் படிப்பு முடிஞ்சதுக்கு அப்புறம் இப்ப சம்மதம் மட்டும் சொல்லு. உன் படிப்பு முடிஞ்சதுக்கு அப்புறம் கல்யாணத்தை வச்சுக்கலாம். இல்லத்த, இப்போ திடுத்துப்புன்னு இப்படி கேட்கவும் எனக்கு என்ன சொல்றதுனே தெரியல. இதை பாரு சாந்தி, எங்க அண்ணன், அதாவது உங்க அப்பா இறக்கும்போது உனக்கு 3 வயசு. அப்போ உன்னை ஆளாக்கி படிக்க வச்சு ஒருத்தன் கையில பிடிச்சி கொடுத்தேன்னு வச்சுக்கோ, அங்க மாமியார் மாமனார் நாத்தனார்னு கொடுமை தாங்காம நீ கண்ணை கசக்கிட்டு இங்க வந்து நின்னா அதை தாங்கிக்கக்கூடிய சக்தி எனக்கு இல்லைம்மா. இதே ராஜாவை நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டா இந்த வீட்டில் உனக்கு எந்த குறையும் இல்லாம நான் பார்த்துக்குவேம்மா. அத்தை, நீங்க சொல்றது எல்லாமே சரிதான், ஆனா ஏமா ராஜா உனக்கு பிடிக்கலையா? இல்ல நீ ஏதாவது மனசுல வேற யாரையாவது நினைச்சிட்டு இருக்க? ஐயோ, அப்படிலாம் எதுவும் இல்ல அத்தை. நீங்களும் என்ன அப்படி வளர்க்கல, உங்க விருப்பப்படிதான் ஏன் கல்யாணம் நடக்கும், போதுமா? அப்புறம் ஏமா தயங்குற? அத்தை, அது வந்து மாமா ரொம்ப கோவப்படும், அதை நினைச்சதான் எனக்கு ரொம்ப பயமா இருக்கத்த. இத பாருமா, ராஜா ரொம்ப நல்லவன், குழந்தை மனசை பிடிச்சவன், கள்ளம் கப்படம் இல்லாதவன். அவன் கோபக்காரன் தான், மற்றபடி சூதுவாது தெரியாதவன். நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டா எல்லாமே சரியாயிடுமா. சரித்த, நீங்க இவ்வளவு தூரம் சொல்றீங்க, நான் மாமாவே கல்யாணம் பண்ணிக்கிறேன். ஆனா அதுக்கு முன்னாடி போய் நான் பரீட்சை எழுதிட்டு வந்துடுறத. இத பார், நீ போய் நல்லபடியா பரீட்சை எழுதிட்டு வா. அதுக்குள்ள இங்க கல்யாண ஏற்பாடெல்லாம் தடபுடலாம் பண்ணிடுறேன். அடுத்த வருஷமே ஒரு பேர குழந்தையும் எனக்கு பெத்து கொடுத்துறேன், சரியா? ராஜாவும் தந்திரங்கள் நிற்காமல் கூத்தாடும் பம்பரங்கள். மாயஜாலம் என்ன மையில் கொண்டு நீயும் நாடும் ஆட்டம் போடவா. நேரம் காலம் என்ன நேசம் கொண்டு நீயும் காதல் தோட்டம் போடவா. ஹே ராணி, என்னோடு ஆடவா நீ. கொண்டாடும் என்னாலும் ராஜாவும் தந்திரங்கள் நிற்காமல் கூத்தாடும் பம்பரங்கள்.
மயக்கம் மாமாங்கமானாலும் மன்னாவெல்லாம் சேர்ந்து சின்னமலதான் சிந்து படிக்கும். கையோடு கை சேரும் கல்யாண வைபோகம் கண்டு கழிக்கும் காலம் பிறக்கும். மேல சத்தம் கேட்பதெந்த தேதியோ, தேவனுக்கு சொந்தம் இந்த தேவியோ. காதும் காதுமாய் காதல் மந்திரம் மோதுகின்ற மன்னன் அல்லவோ என்னாலும் இங்கு ராஜாதி ராஜாவும் தந்திரங்கள் நிற்காமல் கூத்தாடும் பம்பரங்கள். நின்றாலும் சென்றாலும் பின்னோடு என்னாலும் வந்த நிழலே வண்ணமயிலே. தொட்டாலும் பட்டாலும் முத்தாரமிட்டாலும் என்ன சுகமே என்ன சுவையே. முன்னேனி பொன்னேனி இன்னாலும் என்னாலும் என்னை மயக்க தன்னை மறக்க. ஓடை மீது ஓடம் போலாடவா உன்னை என்று யாரும் இல்லை ஆடவா. காதல் கன்னிகை காமம் பண்டிகை காணுகின்ற காலம் அல்லவா என்னாடும் இங்கு. ராஜாதி ராஜாவும் தந்திரங்கள் நிற்காமல் கூத்தாடும் பம்பரங்கள். மாயஜாலம் என்ன மையில் கொண்டு நீயும் நாளும் ஆட்டம் போடவா. நேரம் காலம் என்ன நேசம் கொண்டு நீயும் காதல் தோட்டம் போடவா. ஹே ராணி என்னோடு ஆடவா நீ. பூமேனி கொண்டாடும் வெண்பனி என்னாலும் ராஜாதி ராஜாவும் தந்திரங்கள் நிற்காமல் கூத்தாடும் பம்பரங்கள். ரூபா பரபா பரபா பப்பா. மணி வர 10 ஆயிடுச்சு. கந்துக்கார வர வந்துருவானே, எவனையுமே காணாம. டாக்டர் டாக்டர் தம்பி முதல்ல பேசக்கூட, மத்தத அப்புறம் பேசிக்கலாம். ஓ முதல்ல பிரச்சனை என்னன்னு கேளியா. என் பிரச்சனை கேளுடா. காலையில கந்துக்கார வந்துருவான்டா, காசு கொடுக்கணும். ஃபர்ஸ்ட் பேசக்கூட. சரி புடு. ஏண்டா பீடியே 25 ரூபாய்க்கு விற்கிது, 10 ரூபாய் கொடுக்குற. ஓகே, என்ன பிரச்சனை சொல்லு. டாக்டர் எனக்கு அரிஜினா ஒரு குழந்தை வேணும். எந்த சைஸ்ல வேணும்? எல்லாம் திருவிழா போட்டுருக்குறாங்க. சரியா, பொண்ணை ரெண்டா பிடிச்சி தரேன். டேய் குழந்தை எனக்கே பிறக்கணுமையா? உனக்கு எப்படா பிறக்க? ஃபுல்லா லேடிஸ் டிபார்ட்மெண்ட். அது பொண்டாட்டி தானே வரணும். அது எனக்கு தெரியாதா? அப்புறம் என்ன மயிருக்கு வந்த நீ? பொண்டாட்டி கூட்டிட்டு வா. ஓ அவன் வர மாட்டேங்கிறாயா? சரி என் பேரை சொல்லு, அவ வருவா. யோ அவன் நான் எங்கடியே வர மாட்டேங்கிறா, உங்ககிட்ட எப்படி வருவா? சரி வா, அவகிட்ட நாம போலாம். போய் அங்க பண்ணலாம் வா. ஓ அப்ப அவ இல்லாம எதுவும் செய்ய முடியாதா? அவ இல்லாம என்ன செய்யறது? உன்னை கொலைதாடா செய்யணும். யோ அவ இல்லாம எதுவும் செய்ய முடியாதா? அவ இல்லாம எப்படா செய்வ? பொண்டாட்டி போய் என்ன மயிர்கிட வந்த நீ? பொண்டாட்டி கூட்டிட்டு வாடா. அவன் வர மாட்டேங்கிறாயா? நீ போய் என் பேரை சொல்லு, கண்டிப்பா வருவா. அவன் எங்கிட்டயே வர மாட்டேங்கிற. அவ பத்தினியா? தம்பி பேருக்கு எந்த பாதிப்பு வராது, வர சொல்லு, ரகசியமா வச்சுக்கிறேன். யோ டாக்டர் மாதிரி பேசியா? ஏய் நான் செக்ஸ் டாக்டரா, கொஞ்சம் கிளாமரா தாண்டா இருப்பேன். அதுக்கு ஏன் 2000 ஆகுற? கொஞ்சம் கிளாமர் வேண்டாமாடா? ஒரு கரும்பும் வேண்டாம். அப்ப கிளம்புறாச்சா? கிளம்பு.
இங்கே இவனுக்கு கொடுத்த காசு வீணா போயிட மாட்டேங்குது. ஏதோ ஒன்று பண்ணணுமே. குடும்ப கட்டுப்பாடு செஞ்சுட்டு போறியா? நீ அதுக்குதே ரெடியா இருக்கிற. இருந்தா அதையும் பண்ணிடுவேன். நான் கிளம்பிடுறேன்ப்பா. கிளப்ப கிளப்ப. டாக்டர் டாக்டர், அன்னைக்கு வயசுக்கு வந்ததுக்கு 2 மாத்திரை கேட்டனல? ஆமா. இல்லைன்றீங்க. சரி. இப்ப கிளவி சோளக்காட்டில் கோந்துருக்குது. அதுக்காவது 2 மாத்திரை கொடுப்பாங்க. மாத்திரை கேட்கறது ரைட்டு. தோல்ல துண்டு எதுக்கு? அது தூக்கி போடுற மாதிரி நான் மேலே போட்டு வரேன். கையை தூக்க முடியல, அதனால இப்படி போட்டு வரேன். ஏண்டா கையவே தூக்க முடியல உன்னால, அந்த கிழவை எப்படா தூக்குவ? அதை நான் பார்த்துக்கிறேன். நீ எப்படி நொட்டுவ? எப்படியா நொட்டிக்கிறேன்? மாத்திரை மட்டும் கொடு. முதல்ல பேச கொடு, மத்தத அப்புறம் பேசிக்கலாம். ஏண்டி சக்காலத்து சிரிக்கு முண்டை, என்ன பார்த்து எப்படி போய் அந்த பக்கம் நீ அப்படி ஒரு கேள்வி கேட்கலாம்? மாவளே, கொண்ட மசர அறுத்து எடுக்காம விட மாட்டேன். என்ன கேட்கலாம்? என்னமா பிரச்சனை? தண்ணி இருக்கா? கவர்மெண்ட் தண்ணி வேணா இருக்குது. அந்த தண்ணி இல்ல, ராவா தான் இருக்குது. ராவா தான் எனக்கு பிடிக்கும். மிக்ஸ் பண்ணாம போய் ராவா ஒன்று எடுத்துட்டு வா போ. பின்னாடி டாஸ்மார்க்ல மாரிமுத்து தான் இருக்கிறான், அவங்ககிட்ட சொல்லி இருக்கிற, போய் வாங்கிக்கோ. உனக்கு அந்த பழக்கம் இல்லையா? எனக்கு இல்லைங்க ஐயா. எனக்கு அப்படி தெரியலையே பார்த்தா. எப்படி தெரியுது? இங்க பாரியா, நான் இப்ப யார் தெரியுமா திடீர்னு கோபமா இருக்கேன். என் பக்கத்து வீட்டுக்காரி, அவளுக்கு எனக்கு ஒரு பந்தயம். அந்த பந்தயத்துல அவளை நான் ஜெயிச்சே ஆகணும். என்ன சண்டை? என்ன பந்தயம்? என்ன சண்டை? லேட் பண்ணாலும் சீக்கிரம் வாயா 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 வாயா. இருமா இருமா, அதுக்கு தான் நான் வந்திருக்கிறேன். உனது இழுத்து வச்சு அறுத்து போடுவோம். நாக்க கம்முனு தான் நிக்கணும். கட்டையில போற வயசுல புள்ள மேல ஆசைப்படக்கூடாது. பண்ணியா சீக்கிரம் பண்ணியா என்ன பண்றது? பண்ணியா பண்ணியா பண்ணுனா என்னமா பண்றது? என்ன பிரச்சனை சொல்லு. இங்க பாரு, எதா இருந்தாலும் நான் பண்றேன். நீ பண்ணும்போது செத்து போயிடுவியா? எதா இருந்தாலும் நான் பண்றேன். அட கேட்டு போயா. நான் சரி நான் பண்ணிக்கிறேன். ஓகே, எனக்கு ஓகே. நான் பண்ணும்போது நீ மண்டையை போட்டுருவ. நான் அப்படி போட மாட்டேன். உனக்கு முடிஞ்ச வரைக்கும் பார்த்துட்டு தான் பண்ணுவான். மண்டையை போடுவேன். முடியல, அவன் துண்டவே தூக்க முடியாம இருக்கிறான். சரிங்க பாரியா, எனக்கு அவளுக்கு என்ன பந்தயம் தெரியுமா? என்ன பந்தயம்? அவளை விட நானு ஒரே ஒரு புள்ள அதிகமா பெத்து காட்டுறேன் பந்தயம் போட்டிருக்கேன். டைம் இல்ல, வாயா சீக்கிரம். அவளுக்கு எத்தனை குழந்தைங்க? 7.5. என்ன 7.5 குழந்தையா? ஆமா. என்னடி சொல்ற? பாரு, 7 இருக்குது. அப்படியே ஊருக்குள்ள நடமாட்டிட்டு சுத்திட்டு இருக்குது 7 குழந்தை. மீதி வயிற்றுல அவளுக்கு 5 மாசம். அப்ப 7 5 மாசமும் சேர்த்தனா 7 இருக்குது அவளுக்கு. 7 இருக்குதா? ஆமா. வீட்டுக்காரர் என்ன வேலைக்கு போறாரு? அவன் வீட்டுக்காரர் மிலிட்டரியில இருக்கிறாரு. பயங்கரமா சுடுவான் போல இருக்குதா ராவும் பகலா? ஆமா, அந்த ஆளு ஊரு பக்கம் தலை வச்சு கூட படுக்கிறது இல்ல. இந்த கழுத முண்டைக்கு அது வசதியா போய் வருஷத்துக்கு பிள்ளைங்களை பெத்து போட்டே திரியிறா. அந்த ஆளு பாவ ராணுவத்துல அங்க கடக்குறா. அப்படி எப்படி எப்படின்னா அவன் எங்க போனாலும் அது யாருன்னு சொல்லட்டுமா? சொன்னா நீ நம்பணும். அதுக்கு காரணம் யாருன்னா நம்ம சின்ன பாட்டன் தான். வேற யாரு? ஆடா, சின்ன பாட்டனால இல்லையா, இங்க ஒரு 1.5 ஒருத்தர் இருக்கிற அந்த பக்கம். யாரு? அந்த வாத்தியார் செந்தில். அந்த ஆளு பண்ணிருப்பா அதெல்லாம், அந்த வேலையெல்லாம். அப்படியா? அதெல்லாம் மீறினாலும் அந்த ஆளெல்லாம் யார் செஞ்சாலும் சரி, வாயா நம்ம பண்ணலாம். 2 மாசம் டபக்கு 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 கூட புள்ள குட்டியா பெத்து அவளை விட அதிகமா 9 பெத்து போடுறோம். நியாயமா பேசுடி. என்ன ஒவ்வொன்னா பெத்தாவோட 9 வருஷம் ஆகும். இந்த மாசம் 5, அடுத்த மாசம் 4, ஆக மொத்தம் 9 பெத்தே ஆகணும். ஏண்டி இது என்ன டப்பாலே மோதோத்த முடியும்? அண்ணே, அதுக்கெல்லாம் உன்னால ட்ரை கூட பண்ண முடியாது. நீ அவனுக்கு அதுதான், அதுக்கெல்லாம் உன்னால ட்ரை கூட பண்ண முடியாது. ரொம்ப அடி வாங்கி ரொம்ப அடி வாங்கி கிடக்கு. அப்படி பண்ற நம்ம வேற நல்லா கேட்டு போய் விட மாட்டானாட்டுக்கு. ஜிஞ்சாக் போட்டுட்டு இருக்கிற. ஜிஞ்சாக்கா? டேய், அவனுக்கு குழந்தை வேணுமாமாடா? குழந்தையா? எத்தனை குழந்தை வேணுமாமா?
10 குழந்தை வேணுமாமா. பார்த்தா தங்கம் செல்லம் ஏத்தங்க இந்த பாடிய வச்சுக்கிட்டு ட்ரை பண்ணா இந்த மூஞ்சிக்கு ஆ. என்ன கல்யாணம் பண்ணிக்கோ. ஆ. 10 குட்டி கன்ஃபார்மா போடுறேன். இந்த கருமணி கட்டிக்கா ஆ. 10 குட்டி போடுவான். ஏண்டா நம்ம மேல பன்னிக்குட்டியாடா பெத்து போட போறோம், குட்டி போட்டுக்கலாங்கிற. யோ டாக்டர், இவளை கல்யாணம் பண்ணி ஆ. ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணி வளகாப்பு பண்ணி பக்கத்து வீட்டுக்காரி சேர்த்து பண்ணி பெரியவ டிஆர் நொட்டுறா அப்படியே டிஆர் மாதிரி. இங்க பாரியா, உனக்கு ஓகேவா? எனக்கு ஓகேமா. அப்பனா வாயா நம்ம போய் ட்ரை பண்ணலாம். வாமா போலாம். நீங்க வரலையா? நீங்க போங்கடே, பின்னாடி வந்து இல்ல, ரிவர்ஸ்ல அடிச்சறேன். டாக்டர் டாக்டர் நீங்க வந்தீங்கன்னா கொஞ்சம் வசதியா இருக்கும். அவன் சின்ன பையனா இருக்கிறான். நான் எங்கேயும் போறாத வாயா. நீங்க நாசமா போறீங்க, போங்கடே.